நாம தான் புயலே அடித்தாலும் இது இல்லாமல் இருக்க மாட்டோம்ல. அதனால் இன்றைக்கி இதை வாங்கியாச்சு. அலைஞ்சு திரிஞ்சாவது இதை சாப்பிட்டு தானே ஆகணும். பார்க்கலாம். மணி வந்து 10 ஆக போகுது. நான் நைட்டு தூங்குந்தே 3 மணி உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால் எழுந்தது 8 மணி எழுந்தேன். காலையில் அடதோசை மாவு கொஞ்சம் இருந்துக்கிறதுனால கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு நல்லா தோசை மொறுமொறுன்னு நல்லாயிருக்குங்கிறதுனால அதான் சுட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து தேங்காயும் பொட்டுக்கடலை சட்னி தான். கொஞ்சம் தான் எங்கள் வீட்டில் அதுக்கு ஒரு கரண்டி தான் சாப்பிடுவோம். எல்லாம் நினைப்பேன் என்ன இவ்வளோண்டு இருக்குன்னு. சாப்பிட்றது ஒரு தோசை, அதுக்கு தகுந்த அளவு அவ்வளோதான் சட்னி செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. எப்பா இன்றைக்கி காலையாக அலைஞ்சு நான் டிஃபன் சாப்பிட்டு காலைல கிளம்பி ரேஷனில் அந்த பொங்கல் சோப்பு கொடுக்குறாங்கன்னு தான் போயிருந்தேன் 10 மணிக்கு. 11:30 மணி வரைக்கும் காத்திருந்து கிட்ட போன பிறகு பார்த்திங்கன்னா எங்களோட அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அதில் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டாங்க. திருப்பியும் எங்களை பழைய கடையில் வர இடத்த மாற்றிட்டாங்க போல இருக்குது. எனக்கு தெரியாது. அலைஞ்சு நான் ஒரு ஆளே போய் எப்படியோ கண்டுபிடிச்சி வாங்கினேன். கடைசியில் அவர் கரும்பு கூட கொடுக்க விட்டார். வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா மணி 12:30. மீன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அயிலை மீன் ஒரு 50 ரூபாய்க்கு 2 மீன் தான் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து அவசரமாக குழம்பு வச்சுட்டு சாதத்தை அரிசியை வந்து கழுவி போட்டு அதுக்கடுத்து இங்கே அரைக்கீரை வாங்கிட்டு வந்து அதையும் ஆஞ்சி தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு 2 முட்டையை வேக வச்சு போட்டு அதுக்கு வந்து பேட்டி கேட்டாயம் பொண்ணு அந்த பேட்டிக்கு சுட்டு வச்சுட்டு இவ்வளோ வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரத்தில் டக்குன்னு முடித்தேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்து இனி தான் சாப்பிட போகிறேன். நான் எனக்கு ஒரே தலைவலியாகவும் இருக்க ஒன்றும் முடியலை. சாப்பாடு போட்டுக்கலாம். இவ்வளோ ஓடி வந்து 1 மணி நேரத்தில் நான் ஒரு ஆளே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா மீன் குழம்ப சாப்பிட்றவங்க யாரும் கிடையாது. அதே மாதிரி இந்த கீரை பொரியலும் 2 பேர் சாப்பிட்ருக்கோம். ஒருத்தர் வேணான்ட்டாங்க அரைக்கீரை பொரியலை. ஒருத்தர் வந்து அந்த மீன் குழம்புலேயே வந்து மீன் போடாமல் எடுத்து கொஞ்சமாக காரக்குழம்பு வச்சுட்டு என்னோடய பையன் அவன் மீன் குழம்பு சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு அப்படி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் மீனை போட்டேன். 2 மீன் தான். இந்த 2 மீன் 50 ரூபா வரை சொன்னாங்க பாருங்கள். எனக்கு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் அது என்னால் இருக்கவே முடியாது பாருங்கள். நம்மளாலாம் மீனெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. வேறு எது வேணால் இல்லாமல் கூட நாம் இருப்போம். ஆனால் நமக்கு அந்த மீன் குழம்பு தான் நம்மளோட ஃபேவரெட்டு. அதனால் இன்றைக்கி அல ரேஷன் கடை ஒரு கடைக்கு 4 தடவை நடந்து 2 கடைக்கு அலைஞ்சி அப்புறம் மீன் கடைக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுக்கின்னு வந்து அப்படி சாப்பிடணுமான்னு மனசு சொன்னால் கூட ஆமாம் இவ்வளோ உழைக்கும்போது ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு தான் தீரணும். இப்போ நம்மளோட ஃபேவரெட்டு தலையை எடுத்துக்குவோம். ஏன்னா அது சதையெல்லாம் கொஞ்சம் ஊறட்டும். குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. மீன் குழம்ப கூட்டி வச்சுட்டு மீன் ஆஞ்சேன். எப்படியெல்லாம் சிக்கியிருக்கேன் அந்த காலத்துலேருந்து. இப்படியே தான் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. வெளியே போக ஆள் கிடையாது. தயிருக்கு வச்சு சாப்பிடுவோம்.